கிண்டி தானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி புதன்கிழமை பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கோங்க அப்படி போகும்போது. ஆமாம், சூப்பராக இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகே, அடுத்த ஜாதகம் பார்க்கலாம். செவ்வாய் தசை முடிஞ்சு குரு தசை தான் வரும். யாருங்க குரு தசை? நான் செவ்வாய் தசை பற்றி தான் சொல்லிருக்கேன். செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகு தசை தாங்க வருமே. இப்போ என்ன செவ்வாய் தசை? ஆமாம், செவ்வாய் தசை தான் போகுது. செவ்வாய் தசை முடிஞ்சோடனே ராகு தசை தான் வரும். முதல்ல ரிஷப ராகு நல்லது பண்ணுவார், பண்டாமடத்தை மறைஞ்ச ராகு நல்லது தான் பண்ணுவார். அதனால் கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் தான் ராகு தசை முடிஞ்சதுக்கப்புறம் தான் குரு தசை வருமே. குரு தசை உங்களுக்கு பாக்கியத்தில் தான் இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த அந்த வீட்டுடைய பாக்கியத்தை அனைத்தையும் எடுத்து தருவார். அதுவும் ஆட்சி பெற்ற சனியுடைய வீட்டில் தான் இருக்கிறாரே குரு. அப்போ குரு உங்களுக்கு நல்லது, மிகப்பெரிய யோகத்தை செய்வார், பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுப்பாரு. பாதகாதிபதியெல்லாம் ஒன்றும் நினைக்க வேண்டாம். பாதகாதிபதி பாதக வேலையை பெருசாக செய்ய மாட்டார், சரிங்களா? அதை பற்றிலாம் ஒன்றும் யோசிக்காதீங்க. பாதகாதிபதி ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரோன்னு பயப்பட வேண்டாம். ஓகேங்க.